ஒரு தடவை ஒரு வனத்துல சிவபெருமான் வாயு லிங்கமாக தோன்றியிருந்தப்ப ஒரு சிலந்தி தினமும் இந்த லிங்கத்தை பார்க்க வருமா. அப்படி ஒரு தடவை இந்த சிலந்தி இந்த லிங்கத்தை பார்க்க வரும்போது சரியான மழை பெஞ்சிருக்கு. அப்ப இதை பார்த்த அந்த சிலந்தி தன்னுடைய உமிழ் நீர் மூலமாக இந்த லிங்கம் முழுக்க வளைய பின்னி லிங்கத்தை நனைய விடாம பாதுகாத்திருக்கு. அப்ப ஒரு பெரிய இடி விழுந்து இந்த சிலந்தி பின்னிய வலை எரிந்து சாம்பலாகி இந்த சிலந்தியும் அங்கேயே இறந்து போயிருக்கு. அப்ப இந்த சிலந்தியோட பக்தியில மகிழ்ந்த சிவபெருமான் இந்த ஒரு சிலந்திக்கு முக்தியும் கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறமா இது போலவே தினமும் ஒரு நாகம் ஒண்ணு இந்த லிங்கத்தை தழுவி தன்னுடைய வாயால மாணிக்கங்களை கக்கி அர்ச்சனை செய்து வழிபடுமா. இப்படி இந்த ஒரு நாகம் வழிபட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு யானை வேற வந்து தன்னுடைய தும்பிக்கையால நீரை வாரி இந்த ஒரு லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யுமா. இது இப்படி பண்றதால அந்த லிங்கத்து மேல இருந்த மாணிக்கங்கள் எல்லாமே சிதறி கீழே விழுந்து போயிருது. இதுக்கப்புறமா எதனால இந்த மாணிக்கங்கள் எல்லாமே இப்படி கீழே கிடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த நாகம் கடுமையான கோபம் வந்து இந்த ஒரு யானையோட சண்டையிடுது. இப்படி ரெண்டுமே சண்டையிடும் போது கடைசியில ரெண்டுமே ஒரு பாறையில இடிச்சு இறந்தும் போயிருக்கு. இப்படி இவர்களோட பக்தியில மெச்சிய சிவபெருமான் இவர்களுக்கும் முக்தி கொடுத்துள்ளதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சிறப்பு தலம் தான் ஆந்திரா மாநிலத்தில் இருக்க காளஹஸ்தியில உள்ள காளஹஸ்திநாதர் கோவில். இப்படி இந்த புராண வரலாற்றுல சிறந்து விளங்கிய இந்த ஜீவன்களும் இன்னமும் இந்த கோவில்ல தெய்வமாக வணங்கப்பட்டு வருது. அதே போல இத்தலத்துல ஒரு முறை அகத்தியர் வந்து சிவபெருமான வணங்கிட்டு இங்கு உள்ள விநாயகரை வழிபடாம போயிருக்காரு. இதனால கோபப்பட்ட விநாயகர் இந்த கோவிலுக்கு பக்கத்துல உள்ள பொன்முகலின்ற ஆற்றுல தண்ணீர் இல்லாம வறண்டு போக செய்திருக்காரு. இதுக்கப்புறமா தான் செஞ்ச தப்புக்கு மனம் இருந்திய அகத்தியர் ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செய்திருக்காரு. அப்படி அகத்தியர் பிரதிஷ்டை செய்த அந்த இடம் பிற்காலத்துல ஆழத்துல போனதால இந்த விநாயகர் பாதாள விநாயகர்னு அழைக்கப்படுறாரு.